மார்க் எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் 2 பாகங்களை படிக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து. இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவருடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை போட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவளுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலைவேளையிலே உங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய செய்தி, அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைதல், டேக்கிங் பார்ட் இன் ஹிஸ் ரெசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைதல். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களை நமக்கு இந்த நாளில் ஆசீர்வதித்து தருவாராக. தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் நாங்கள் வருகிறோம். வகல வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தெய்வம் கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்கு முன்பதாக நாங்கள் தலைவணங்கி நிற்கிறோம். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். இந்த காலவேளையில் உம்முடைய வேதத்தின் அப்பத்தை நீர் எங்களுக்கு பிட்டு தந்து என்னுடைய ஆத்துமா பலனடைய நீர் அருள் புரியும். உம்முடைய கிருபைக்குள்ளே வைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் நடந்த காரியத்தை 2 சுவிசேஷத்திலே பதிவு செய்ததை நாம் இப்பொழுது வாசித்தோம். 3 நாட்களுக்கு முன்பதாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவர்கள் கல்லறையிலே வைத்து அடக்கம் பண்ணினார்கள். பின்பு அவருடைய சரீரத்தை காண வேண்டும் என்று போன பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அங்கே இல்லை. அவரை வைத்த இடம், அந்த இடத்திலே அவர் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த ஒரு காரியத்தின் நிலை, தோமா என்பவன் அவருடைய உயிர்த்தெழுதலை அவன் விசுவாசிக்கவில்லை. அவன் சொல்லுகிறான்,
அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என்று எழுதுகிறான். இது தமிழ் மொழியாக்கம். ஆனால் இதை ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்போது த மார்க் ஆஃப் ஹிஸ் வூண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த காயம் ஏற்பட்ட அந்த அடையாளத்தில், காயம் ஏற்பட்ட அந்த தடத்தில் அல்லது தழும்பில் என் விரலை போட்டால் ஒழிய, ஒரு காயம் ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஏற்படும் போது குறைந்தபட்சம் சில நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அந்த காயத்தினுடைய மேல் பாகங்கள் ஆறினாலும் கூட அது உள் ரணம் என்பது இருக்கும். அது விரலை வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அது அவ்வளவா இருக்காது. அது சில 2-3 வாரங்கள் அது பூரண குணமடைகிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளும். ஆனால் 3 நாளைக்குள்ளேயே இயேசுவினுடைய சரீரத்தில் இருந்த ஒரு காயம் விரல் விடும் அளவுக்கு அது தழும்பாக மாறி இருக்கிறதானால் அந்த உயிர்த்தெழுதல் எவ்வளவு மேன்மையானது என்பது தான் இதிலே நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். நானே சில நேரங்களில் யோசித்தது உண்டு, உயிர்த்தெழுதலின் சரீரத்தில் ஏன் அந்த தழும்புகள் இருக்க வேண்டும்? அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தாரோ அது போன்ற ஒரு நிலையில் அவர் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைத்தது உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட சந்தேகப்படுகிறவர்களுக்கு தம்மை உயிருள்ளவராய் காண்பிக்கும் போது 40 நாள் அவர்களுக்கு தரிசனமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஒரு பட்டியலிட்டே சொல்லுகிறார். யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்று சொல்லி, இறுதியில் அகால பிறவி போன்ற எனக்கு தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவர் தரிசனமானார் என்று தன்னுடைய காரியத்தை அவர் எழுதுகிறார். அப்போ நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும் பொழுது இயேசுவை சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நாம் இதுவரை அவரை பார்த்ததில்லை. அவர் எப்படி இருக்கிறார் என்கிறதற்கான தோற்றத்தை கற்பனையிலே எத்தனையோ வடிவங்கள் இன்றைக்கு ஓவியர்கள் கொடுத்திருந்தாலும் நிஜமான இயேசுவை அவர் வரும்போது நாம் காண்போம். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். அப்போது இந்த செய்தியிலே நான் உயிர்த்தெழுதலை பற்றி முக்கியத்துவப்படுத்தி பேசப்போகிற ஒரு காரியம், குறிப்பாக இந்த டிசம்பர் காலங்கள் இதை பற்றியெல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் உலகத்திலே பிறக்கிற மனிதன் எல்லாம் வாழ்வதற்காக பிறக்கிறான். ஆனால் சாகிறதற்காக பிறந்தவர் உண்டானால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறப்பு மேன்மையானது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய பிறப்பை விட அவர் அடைந்த மரணம் மேன்மையானது. அந்த மரணத்தை விட அவர் அடைந்த உயிர்த்தெழுதல் மிக மேன்மையானது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் என்னுடைய பிரசங்கமும் விருதா, என்னுடைய விசுவாசம் விருதா அப்படி என்று எழுதுகிறார். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே அடைகிற ஒரு உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்று இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்கிற வாழ்க்கையில் எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம போயிடலாம். அப்போ நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்று இருக்கிறது. தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்பதாய் நிற்க வேண்டும், நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால்தான் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை நாம் தேடி அவர் மூலமாய் அடைகிற அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் அவரிடத்தில் வந்திருக்கிறோம். அப்போ இந்த செய்தியில் நான் கொண்டு வர விரும்புகிற கருப்பொருளான ஒரு மிக மையப்புள்ளியான ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு காயம் எப்படி 3 நாட்களுக்குள் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் மாற்றம் அடைந்ததோ, இந்த உயிர்த்தெழுதல் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நிழலாட்டமாக இருக்கிறது. அப்போது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பதாக இருந்த நிலையில் நாம் எல்லாரும் ஆண்டவரை அறியாதவர்களாய், கிறிஸ்துவை சேராதவர்களாய், கிறிஸ்துவுக்கு தூரமானவர்களாக நாம் இருந்தோம். அந்த நிலையை பற்றி வேதம் பேசும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமர் 6வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலிருந்து எழுதும்போது விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை என்ன செய்யாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன செய்யப்பட்டிருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எப்போ வருகிறது என்று சொன்னால், இந்த அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமை சுதந்திரித்துக் கொள்ளும் போது பெறப்போகிற அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றி மாத்திரம் வேதம் சொல்லவில்லை. அந்த சாயல் புறம்பான மனுஷனில் பெறுகிற சாயல், அவுட்வர்ட் மேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த சரீரம் புறம்பான மனுஷன். இவன், இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் நாளுக்கு நாள் அழிந்தும் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ இது அழிவுக்குரிய சரீரம். இது நாட்கள் கடந்து போக போக அந்த ஏஜிங் ப்ராசஸில் அது என்ன செய்து கொண்டே இருக்குங்க? மாறிக்கொண்டே இருக்கும். கருமுடியாக இருக்குது, வெள்ளை முடியாகும், தோள்கள் சுருக்க ஆரம்பிக்கும். அந்த வயோதிபம் வர ஆரம்பிக்கும் பொழுது பார்வை குறைபாடு ஏற்படும், அந்த முந்தைய பலன் இருக்காது, எல்லாமே ஒரு மாற்றத்துக்குள்ளே அது போகும். அது ஒவ்வொருத்தருடைய சரீர அமைப்பை பொறுத்து முன்னும் பின்னுமாக மாறுபடும். ஆனால் அடிப்படையில் இந்த சரீரம் ஒரு அழிவுள்ள சரீரம், இது மாறுபடுகிற ஒரு சரீரம். ஆனால் இந்த சரீரத்தை, சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை கர்த்தர் ஒரு நாளிலே தமது தெய்வீக சாயலுக்கு ஒப்பாக தேவன் மறுரூபப்படுத்த போகிறார். தட் இஸ் அவர் ஃபியூச்சர் ஹோப். அதுதான் நம்முடைய எதிர்கால நம்பிக்கை. ஆனால் இந்த புறம்பான மனிதனை பற்றி பேசின வேதம் உள்ளான மனிதனை குறித்து பேசுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுக்க வருகிறோம். ஞானஸ்நானம் என்பது ஒவ்வொரு சபைகள் இன்றைக்கு ஒவ்வொரு விதமாக கொடுக்குறாங்க. ஒருத்தர் தெளிக்கிறாங்க, ஒருத்தர் நெத்தியில் என்னமோ தடவுறாங்க, ஒருத்தர் கொடிக்கு கீழே கடந்து போனால் ஞானஸ்நானம் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேட்டர்னை யூஸ் பண்ணாங்க. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனால் அவர்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்போது அந்த தண்ணீரில் மூழ்குதல் என்பது எதனுடைய சிம்பாலிக் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். இந்த ஞானஸ்நானத்தை நான் எடுக்கிறதுக்கு முன்பதாக நான் ஒரு பழைய மனிதனாக வாழ்ந்தேன். எனக்கும் தெய்வத்துக்கு என்ன இல்லாமல் இருந்தது? தொடர்பு இல்லாமல் இருந்தது. இப்பொழுது கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே எனக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது. அப்போது வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று எப்படி இருக்கிற? செத்தவனாய் இருக்கிறாய். கிறிஸ்து இல்லாதவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? ஜீவன் இல்லாதவனாய் இருக்கிறான். ஏதேன் தோட்டத்தினுடைய காட்சியை நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே நீ என்ன செய்வாய்? சாகவே சாவாய். அப்போ அந்த சாவு என்பதை எந்த அர்த்தத்தில் வேதம் பேசுகிறது என்று சொன்னால், மனிதன் பாவம் செய்தபோது தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். he was totally separated from God. அப்போ உண்மையான மரணம் என்பது என்ன? தெய்வத்தை விட்டு பிரிந்திருக்கிற நிலை. இன்றைக்கு கால வேளையிலே உங்களுக்கு நாடி துடிப்பு நல்லா இருக்கலாம், உங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நல்லா இருக்கலாம், பல்ஸ் ரேட் நல்லா இருக்கலாம், பிளட் ப்ரெஷர் நல்லா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவாகிய அவரோடு கூட உனக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குமானால் இந்த கால வேளையிலே தெய்வத்தின் பார்வையிலே நீ செத்தவனாக இருக்கிறாய் என்பதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்போ your life must get connected with God. உன்னுடைய வாழ்க்கை, if you are not connected with God, the life that you live is not a life, it is a death. கிறிஸ்துவாகிய ஜீவன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அது உயிருள்ள வாழ்க்கை அல்ல. அது எந்த வாழ்க்கைக்கு சமானம்? செத்துப்போன வாழ்க்கைக்கு சமானம். அப்போ இந்த ஞானஸ்நானம் என்பது ஒரு சிம்பாலிக் தான். அப்போ இன்றைக்கு உண்மையாகவே எனக்குள் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது? அப்போ முதலாவது ஆண்டவர் நமக்கு உள்ளான நிலைமையில தருகிற உயிர்த்தெழுதலின் நிலையை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ரோமர் 6வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது வசனம் விதமாய் சொல்லுகிறது,
பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதனாலே எப்படி பிழைப்போம்? எதுக்கு மரித்த நாம்? அப்போது ஒரு மனிதன் முதல்ல எதுக்கு சாகணுங்க? அப்போது வித்தவுட் டெத் தேர் இஸ் நோ ரிசரக்ஷன். என்னடா காலையிலே சாவை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. நான் பேசுகிறதே ஸ்பிரிச்சுவல் கான்செப்டில் பேசுகிறேன். உங்கள் சரீர பிரகாரமான நிலையில் சாகிறத பற்றி கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து தீர்க்காயுசா இயேசு வர்ற வரைக்கும் வாழுங்க. அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்துக்கு மரித்து, பாவத்தில் மரித்த நிலை வேற, பாவத்துக்கு மரித்த நிலை வேற. அதான் பாவத்தில் மரித்தல் என்பது என்ன? நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவனை விட்டு பிரிஞ்சு மரணத்தின் நிலையில தான் இருந்தோம். ஆனால் பாவத்துக்கு மரித்த, டைங் ஃபார் சின் அப்படிங்கிறது என்னன்னா, இதுவரைக்கும் இந்த சரீரம் எதுக்கு பழக்கப்பட்டுச்சு? பாவத்துக்கு பழக்கப்பட்டு பாவத்துக்கான காரியங்களை பேச, கேட்க, செய்ய, போக, வர எல்லாமே பண்ணுச்சு. இது பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது, எல்லாமே பண்ணுச்சு. இது ஆடாத ஆட்டம் இல்லை, போடாத போடு இல்லை, எல்லாமே பண்ணுச்சு. ஆனால் இப்போ கிறிஸ்துவாகிய ஜீவன் எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஒரு உயிர்த்தெழுதலை நான் அடைந்திருக்கிறேன். இப்போ அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் அடங்கி விட்டது. ஏன் அடங்குச்சுன்னா, இதை நான் அடக்கி வைக்கல, இது இப்போ என்னிடத்துல செத்து போயிடுச்சு. You should not compress the sin, you must die. அதை நீ அடக்கி வைக்க முடியாதுங்க. அது என்ன செய்யணுங்க? சாகணும். அப்போ எப்போ சாகணும்? கிறிஸ்துவாகிய ஜீவன் அதற்குள்ளே வரும் பொழுது, நம்முடைய வரும்போது அந்த பாவத்தின் கிரியைகள் என்ன செய்யுதுங்க? சாகிறது. அப்போ நான் எதுக்காக முதல்ல மரிக்கிறேங்க? பாவத்துக்காக. அப்போ பாவத்துக்காக மரித்தவரிடத்துல அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, இதுவரை அவனுடைய செய்து வந்த காரியங்கள், அவனுடைய காட்சிகள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள், நண்பர்களுடைய வட்டம், இவனுடைய சம்பாஷணை, இவனுடைய என்டர்டெயின்மெண்ட்ஸ், ஹேபிட்ஸ், நேச்சர் எல்லாம் இப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, உயிர்த்தெழுதலை அடைய ஆரம்பிக்குது. ஜானியா அவன் பயங்கரமான கோபக்காரனாச்சப்பா. இல்லை இப்போ அப்படி கிடையாதுங்க. அவன் ஐயோ அந்த பாவி 24 மணி நேரம் குடிச்சிக்கிட்டே இருப்பானே. இல்லை அது இப்போ அப்படி கிடையாதுங்க. அவன் மாறிட்டான். இது எப்படி மாறிச்சுன்னா, இந்த மாற்றத்தை உண்டாக்கினது கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலை உண்டாக்கி இருக்குது. அப்போ அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலை முதல் அடையாமல் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே போகவே முடியாது. அந்த உயிர்த்தெழுதல்னா அதை தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நேற்றைய தினத்தில் ஒரு 53 வயது மதிக்கத்தக்க ஒருவருடைய அடக்க ஆராதனையினுடைய நிகழ்வு இதில் ஒளிபரப்புனாங்க யூடியூப்பில். அப்போ அவருடைய பிள்ளைகள் பேசுகிறாங்க. ஒரு 16-17 வயதுள்ள மதிக்கத்தக்க வயதுள்ள அவருடைய குழந்தைகள் நினைக்கிறேன், மகளும் மகனும். அந்த குழந்தை பேசுகிற அந்த சில விஷயத்தை கொஞ்சம் நேரம் அப்படியே கேட்டேன். எங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் நாங்கள் நிறைய ஸ்டூபிட் ஜோக்ஸ் அடிப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், என்னென்னமோ சொல்லுது. அப்போ அந்த தகப்பனோடு இருந்த உறவுக்குள்ளே ஆண்டவருக்கான, தெய்வீகத்துக்கான, தேவபக்திக்கான எந்த ஒரு விஷயத்தோடு உள்ள ஒரு தொடர்பு அங்கே என்ன செய்யலைங்க, இல்லை. ஏதோ அவன் பெற்று போட்ட குடமைக்கு சோறு போட்டிருக்கிறாரு, வளர்த்துருக்கிறாரு, படிக்க வச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். இந்த மேலோட்டமான விஷயங்களை சொல்லிட்டு தான் அந்த காரியங்கள் போகிறத வெளியே. அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? அந்த அந்த இறந்து போன மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளும் எது இல்லைங்க, என்ன இல்லை? ஆமாம். அப்போ ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மரித்து போகிறான்னு வைங்க, நீங்கள் என்ன சாட்சி கொடுப்பீங்க? அவரோட உட்காந்து நல்லா கதை அடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவர் ஃபோனில் பேசினா நிறைய ஜோக் பேசுவார், அதையே சொல்லுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய நினைவுக்கு வர வேண்டியது கேட்ட வசனங்கள், கேட்ட ஆலோசனைகள், கேட்ட புத்திமதிகள். அதுதான் எது எங்கே நிற்குங்க? குறுக்க நிற்கும். இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமையில் இருந்த என்னை அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக, அவருடைய உபதேசத்தின் மூலமாக என் வாழ்க்கை மாறினதுன்னு சொல்கிறது இருக்குது பாருங்க, அந்த மாற்றம். அப்போ இன்றைக்கி கால வேளையில் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்முடைய உள்ளான ஆத்துமாவை சுத்த மனசாட்சியோடு பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, ஆத்துமாவே நீ உண்மையிலே பாவத்துக்கு செத்துருக்கிறியா? எவ்வளோ தரம் திருட்டுத்தனமாக இன்னும் சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம், சீரியல் பார்க்குறோம்,
மனைவி கொஞ்சம் கண்டிக்கிறானவொன்னே அவளை ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் உட்காந்து எவ்வளோ நேரம் பார்க்குறோம். நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள், நம்முடைய பிரயாணங்களை எவ்விதமான தவறான முறையில் நம்ம கையாளுகிறோம். தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறார் அல்லவா? அப்போது வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற பரமபிதா. நம்முடைய ஜீவியத்தில் நம்ம எதை செய்தாலும் எல்லாருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டாலும் தெய்வத்தினுடைய கண்களுக்கு ஒருவாங்களும் நம்ம மறைந்து போக முடியாது. அப்போ இன்றைக்கு மெய்யான ஒரு உயிர்த்தெழுதல் நம்முடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டுமானால் பாவத்துக்கு மரித்த நம்மிலே கிறிஸ்துவாகிய ஜீவன் மூலமாய் அவர் அடைந்த ஜீவனாலே ஒரு உயிர்த்தெழுதல் உள்ளான மனுஷனுக்குள்ளே உண்டாக வேண்டும். சில மனிதனுடைய தனிப்பட்ட அனுபவங்களை நான் கேட்டு வியந்திருக்கிறேன். சில பாவங்களை, அதாவது அதை எப்படி சொல்கிறது, பைத்தியம் போல் அனுபவித்தவங்க. சினிமா பாடல்கள், சினிமா பாட்டுகள், மது பழக்கங்களுக்கு சில அடிமைகள், சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸினுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளுக்கு அடிக்ட் ஆகிடுறது. அப்போ கிறிஸ்துவாகிய ஜீவன் நம்மளுக்குள்ளே வந்து அந்த மறுரூபம் ஏற்பட்ட பின்பு இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே துண்டிக்கப்படுது. எப்படி துண்டிக்கப்படுதுன்னா, இவனா தன்னை துண்டிச்சுக்கல, இது வரைக்கும் அதன் மேல் இருந்த நாட்டமும் பற்றும் பாசமும் இப்போ என்ன ஆயிடுச்சுக்க, கம்ப்ளீட்டாக துண்டிக்கப்பட்டு போச்சு. அவனுக்கு எதை ரசித்து ருசித்து குடித்தானோ அவனுக்கு அதை இப்போ பார்த்தா என்ன வருதுங்க, கொமட்டுறான். புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவனுக்கு அந்த அந்த நிக்கோட்டினுடைய அந்த பவர் வந்து அந்த பிளட்டில் இல்லைன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சிலரை பற்றி சொல்லுவாங்க செயின் ஸ்மோக்கர்ஸ்ன்னுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நீங்கள் கையை கொடுத்துட்டீங்கனாலே அந்த கையிலே என்ன நடிக்குங்க, அந்த நிக்கோட்டினுடைய. எனக்கு அந்த மாதிரி சில தர்ம சங்கடமான இடங்கள்லாம் இருக்குது. நேராக போய் சோப்பை போட்டு கழுவ வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவன் வரும் பொழுது அந்த அடிமைத்தனத்தின் ஆவி, அந்த நுகங்கள் முறிக்கப்படும் போது அந்த ஜீவன் அவர்களை மறுரூபப்படுத்தி அவர்களை பாவத்தில் மரித்தவர்களாக இருந்த அவர்களை இப்போ பாவத்துக்கே என்னவாயிட்டாங்க, மரித்தவர்களாகி. என்னப்பா இப்போ என்னால் பண்ண முடியலங்க, அதை பார்த்தாலே கொமட்டுதுங்க, அதை அந்த வாசனையே எனக்கு பிடிக்கலங்க, அது என்னமோ தெரிலங்க, அருவருப்பாக இருக்குதுங்க. அப்போ எதை விரும்பினானோ, எதை வாஞ்சித்து ஓடினானோ அதே காரியம் இப்போ அவனுக்கு என்னவா மாறிடுச்சு, அருவருப்பாகவும் அசிங்கமாக மாறிடுச்சு. அந்த மாற்றத்தை உண்டாக்கினது எதுன்னா, அப்போ அசுத்தத்தையும் அசிங்கத்தையும் ஆவலோடு செய்கிறதற்கு நம்மளை தூண்டுகிறது பிசாசினுடைய ஆவி. பிஹைண்ட் எவ்ரி அடிக்ஷன் தேர் இஸ் a demon. எல்லா விதமான அடிமைத்தனங்களுக்கு பின்னால் என்ன இருக்குதுங்க, ஒரு பிசாசு இருக்குது. அப்போ அது நம்முடைய வாழ்க்கையை வந்து அது என்ன பண்ணுதுன்னா உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்குது பாருங்க. அப்போ அது சரியாகாமல் இது என்ன செய்யாதுங்க. அப்போ இது எப்போ சாகுன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய சுய பலத்தினாலோ இது இன்னும் டிசம்பர் 31 வந்துச்சுன்னா எல்லா வயலும் ரெசல்யூஷன் போடுவான் தெரியுங்களா. நீங்கள் போடுறீங்களா என்னன்னு தெரியல, ரெசல்யூஷன் போடுவான். ரெசல்யூஷன் போட்டு இந்த மாப்பிள்ளை 1ஆம் தேதியிலேருந்து நான் என்ன செய்கிறது இல்லைடா, குடிக்கிறதே இல்லை அப்படின்னு பந்தயம் கட்டுவான். குடிக்கிறதே இல்லைன்னு பந்தயம் கட்டிட்டு என்னடா பந்தயத்துக்கு என்னடா ரேட்டுன்னு கேட்டால் ஃபுல்லுன்பான். இன்னும் அந்த பண்ணி புத்தி அவனை விட்டு என்ன செய்யலை, மாறலை. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன சிருஷ்டி, புது சிருஷ்டி. இஸ் a நியூ கிரீச்சருங்கிறாரு. நியூ கிரியேஷனுங்கிறது வேறு, நியூ கிரீச்சருங்கிறது வேறு. அது இதை தடியான சரியான தமிழிலே நான் மொழியாக்கம் செய்வேனால் கடவுளுடைய புதிய படைப்பது, புதிய அவதாரம் அது. அப்போ அந்த அவதாரத்துக்குள்ள அந்த பழைய அவதாரத்தினுடைய பண்புகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ அது இன்னும் நமக்குள்ளே செயல்படுதுன்னா, இன்னும் கிறிஸ்துவாகிய ஜீவன் நமக்குள்ளே ஏற்படுத்த வேண்டிய அந்த உள்ளான மனிதனின் உயிர்த்தெழுதல் அது இன்னும் என்ன செய்யாமல் இருக்குதுங்க, அடையாமல் இருக்குது. அப்போ அது எங்கே அடையுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வந்து இறங்கும்போது மாத்திரமே அந்த காரியங்கள் நடக்கும். அப்போ பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதனால் என்ன பண்ண முடியுங்க, ஹவு லாங் வி கேன் லீவ்னு எழுதுறாரு ஆங்கிலத்தில். இன்னும் எவ்வளோ நாளைக்கு அதிலேயே நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நமக்கு தேவையில்லையா?
அப்போ a resurrection in our inner man, நம்முடைய உள்ளான மனிதனிலே ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கு தேவை. அப்போ எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய நொதிக்கிற ரணமாயிருந்த அந்த காயம் ஒரு 3 நாளைக்குள்ளே அது தழும்பாக, அது ஆறின காயமாக அந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் மாறினதோ, அதுபோலவே இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் கர்த்தர் இமைப்பொழுதில் என்ன செய்ய வல்லவர்? மாற்ற வல்லவர். அந்த இமைப்பொழுதில் அதாவது அவருடைய ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அது அப்படியே மெதுவாலாம் கிடையாது. இளையகுமாரனுடைய சம்பவத்தை நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, தகப்பன் சொல்லுகிறான், என் குமாரன் மரித்தான், இப்பொழுது பிழைத்திருக்கிறான். அப்போ பிழைத்திருத்த நிலையில் இருக்கிறவனுக்கான அடையாளம் என்ன? அவன் என்ன சொல்லிட்டு உள்ள வரான்? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணிட்டேன், இனி உங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கான யோகிதை எனக்கு கிடையவே கிடையாது, எனக்கே வெக்கமாக இருக்குது, என்னை தயவுசெய்து என்னவா ஏற்றுக்கோங்க, வேலைக்காரனாக ஏற்று, சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் எங்கேயாவது மூலையில் இருக்கும் பாருங்கள், அதில் எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருங்க, நான் அங்கேயே படுத்துக்கிறேன், எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்தா பாது. அப்போது தகப்பன் என்ன பண்ணியிருக்கலான்னா, அவனை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் விட்டுருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு நீ அந்த கார் ஷெட்லேயே படுத்து தூங்க, அதுக்கப்புறம் தான் உனக்கு சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை ப்ரமோட் பண்ணி அவனை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆப்சர்வேஷனில் வச்சு ஒழுங்காக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த கைதிகளெல்லாம் நன்னடத்தையில் விடுதலை பண்ணுவாங்க பாருங்கள், அது மாதிரி கொண்டாந்து மறுபடியும் வாடா அப்படின்னு சொல்லி நடுவிட்டு கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனால் தகப்பனுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் அப்படி செய்யவே இல்லை. என் குமாரனை, நீ மரித்தாய், இப்பொழுது பிழைத்திருக்கிறாய், நீ இழந்து போன இடமும் ஸ்தானமும் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போது இதில் என்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மனம் திரும்புதல் மெய்யாக இருந்தது. இட் வாஸ் நாட் ஃபேக். அதாவது ஏதோ வயிற்று சோத்துக்கு பசி ஆத்துறதுக்காக அவன் திரும்பி வந்தவன் கிடையாதுங்க. வாழ்க்கையில் உண்மையிலேயே தான் கெட்டு சீரழிஞ்சதனுடைய உண்மையான நிலையின் ஆழத்தை உணர்ந்து வந்தான். சிலர்லாம் அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பண்ணதை பண்ணிவிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. அவரிடத்துல என்னிடத்துல வர்ற ஒருவனையும் புறம்பே தள்ளுறதில்ல. அப்போது அதுக்கு ஒரு ரியலைசேஷன் வேணாமா, ஒரு மனமாற்றம் வேணாமா, ஒரு திருத்தம் நமக்கு வேணாமா? அந்த நிலையில் வந்துட்டான்னா ஆண்டவர் தூக்கி வச்சிருவார். சிலர் எப்படின்னா நெஞ்சு நிமிந்துட்டு வர்றது, இதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுவானா? ஊரில் எவெல்லாம் மற்றவெல்லாம் பாவம் செய்யலையா, நான் தான் பாவம் செஞ்சுட்டேன்னா, அந்த சிஸ்டர் அது மாதிரி பண்ணலையா, இந்த பிரதர் அது மாதிரி பண்ணலையா, யார் என்னென்ன பண்ணுறாங்க, உன் கதையை பேசு. இவன் கதையை பேசுகிறான்னா இவனுக்கு பேச தெரியாது, அடுத்தவன் கதையை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். இது சரிப்படாது. அப்போ கிறிஸ்துவனிடத்தில் நாம் வரணும்னா ஒரே வழி தான் இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன், கீழே விழுந்துட்டேன், ஆனாலும் மீசையில் மண் ஓட்டலாம் சொல்லக்கூடாது. எல்லாம் மீசையில் மண் இல்லை ஆண்டவரே, மீசையே போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் டம்மி பீஸ் ஆகிட்டேன், என்னை நீர் காப்பாற்ற, என்னை தூக்கி எடு, என்னை நிலைநிறுத்து, என்னை வாழ வையும், நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன் ஆண்டவரே. அந்த சரண்டரிங் லைஃப் பிரிங்ஸ் த ரிசரக்ஷன், அந்த மனமாற்றமும் மனம் திரும்புதலும். அப்போது இந்த பையன் என்னதான் தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே அந்த மேஜையில் உட்கார்ந்து அந்த மறுபடியும் அந்த பழைய நிலையிலே அந்த புத்திரனுக்கான ஸ்தானத்தில் இருந்து அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற ஒரு இடம் வந்தாலும், தான் விட்டு வந்த அந்த பன்னி கூட்டத்தை என்ன செஞ்சாச்சு? புத்தி வந்தது எந்த இடம் தான்? பன்னி கூட்டத்தில் தான். வெளிப்பாடு அங்கே வந்திருக்கு பாருங்க. அவனுக்கு சொல்கிறான், நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன், என் வேலைக்காரெல்லாம் 3 வேளை நல்லா சாப்பிட்றாங்களே, எனக்கு பன்றி சாப்பிட்ற தவிடு கூட என்ன செய்யலையே, கிடைக்கலையே. அப்போ நல்ல ஒரு வெளிப்பாடு பாருங்க. அப்போ அந்த வெளிப்பாடு அவனுக்குள்ள அந்த மண்டை திறந்துச்சு பாருங்க, அதுதான் ஆண்டவர் மேலே வச்ச கிருபை. அது திறக்காமல் இருந்தான்னா பண்ணியே செத்து போயிருப்பான். அப்போது அவன் தட்டில் போய் அந்த பன்றிக்கு போய் வச்சிருக்கிற தவிடை எடுத்து கையில் எடுக்க போகிறான், பின்னாலேருந்து ஒரு கொம்பு சுரியில் அடிக்குது. என்ன சொல்கிறான், ஏன் பன்றிக்கு வச்சது நீ எதுக்கு தொடுறன்றான். அன்னைக்கு தான் அவனுக்கு புரிஞ்சுது, நம்முடைய நிலைமை இன்னைக்கு எதை விட மோசமாயிடுச்சு, பன்றியை விட மோசமாயிடுச்சு. அப்போ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை விட்டு போகும்போது இந்த மாதிரி தான் டிராஸ்டிக்கு இறங்கிடுறாங்க கீழே. ஆனாலும் மீட்பை தருகிற நல்ல தெய்வம் அவர்களை மறுபடியும் தம்மோடு கூட சேர்த்து, வேதவசனம் சொல்ல, தம்மிடத்தில் வருகிற யாவரையும் அவர் அரவணைத்து சேர்த்து கொள்ள
அவர் விருப்பமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் வருகிறதற்கு மன மாற்றமும் விருப்பமும் நமக்கு தேவை. இதை விட்டுட்டு உட்காந்து நீங்கள் ரொம்ப யோகியமா, உன் குடும்பம் ரொம்ப யோகியமா, உங்கள் அப்பாவை பற்றி தெரியும், உங்கள் அம்மாவை பற்றி தெரியும், எதுக்குடா எல்லாரையும் இழுக்கிற? விட்டா உனக்கு ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை? வாட் இஸ் த இஷ்யூ பிட்வீன் யூ அண்ட் காட்? செட்டில் இட் டவுன். உனக்கு ஆண்டவருக்கு இடையில் என்ன பிரச்சனை? அதை செய்யறான்னா அதுக்கான முயற்சிக்க வரமாட்டான். அவர் அப்படி பண்ணியிருக்கிறாரு, அவர் இப்படி செஞ்சிருக்கிறாரு. பாவத்தில் மரித்த நாம் இன்றைக்கு பாவத்துக்காக மரிக்க வேண்டும். We all died in sin, but we must die for sin. அந்த ஒரு நிலை நம்மிடத்தில் வந்திருக்குதா? அதை இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். இரண்டாவது, நம்மிடத்தில் மரித்து உயிர்த்தெழுதலை அடைய வேண்டிய இரண்டாவது காரியம், கலாத்தியர்கள் நிருபத்தின் 2வது அத்தியாயத்தின் 20வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட போது எனக்குள் கிரியை செய்து கொண்டிருந்த பாவம் மாத்திரம் சாகல, இப்ப ரெண்டாவது என்னுடைய சுயமும் சார்ந்து செத்துருக்குது. சுயம் என்பது என்ன? செல்ஃபிஷ்னஸ். இதை ரொம்ப அழகா எழுதுறார். நாட் ஐ பட் கிரைஸ்ட் லிவத் இன் மீன்னு எழுதுறார். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது அந்த சுயத்துக்கு செத்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு எப்படி பண்ணுவாங்க? அப்போ ஒரு மிருகம் தன்னுடைய சுய ஆசைகளை வச்சுக்கிட்டு பலிபீடத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா பலிபீடத்துக்கு போனால் தான் என்ன அடையணும்? கொல்லப்படணும். அப்படின்னா பலியிடுகிறவருடைய கரத்தில் அந்த பலி தன்னை பூரணமாக ஒப்பு கொடுக்கணும். அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகும்போது ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, பலிக்கான ஆடி எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ பலிக்காக தேர்வு செய்யப்பட்டவனாக அந்த ஈசாக்கு இருந்தபோது அவன் பலிபீடத்தின் மேலே கட்டைகளை வைத்து பிள்ளையை கட்டி வைக்கும்போது அவன் எங்கேயாவது மறுப்பு தெரிவித்ததா ஒரு இடத்துல கூட ஒரு வசனம் இல்லை. அவன் மரித்தாலும் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவன் முழுவதுமாய் விசுவாசித்தான். அப்போ அந்த ஒப்பு கொடுத்தலின் நேரம் வந்தபோது இவன் தகப்பன் என்கிற நிலைமையில் ஒப்பு கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஈசாக்கு என்பவனுக்கு என்ன இருக்கணுங்க? அந்த ஒரு அர்ப்பணிப்பு, சுயம்னு ஒன்று இருக்கணும். அவன் எகிரி குதிச்சு கூட வந்திருக்கலாம், நீ கொலகார அப்பன்னு சொல்லி கையில் இருக்கிற கத்தியை பிடுங்கி அவனோட கூட கொஞ்சம் போராடி கிடாடி என்னை கள்ளத்தனமாக அம்மாவுக்கும் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் என்னை கொல்ல வந்திருக்கியாக்குன்னு சொல்லி கூட ஓடலாம் பாருங்க. அப்படியெல்லாம் அவன் பண்ணலை. அவன் தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்தான். ஒரு பலியிடப்பட வேண்டிய பலியானது பலிபிடத்திலே பலியிடுகிறவனுடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுக்காமல் அது ஒரு காலம் பலியிடப்பட முடியாது. இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் இன்றைக்கி நீங்களும் நானும் அவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்படாவிட்டால் நம்மை ஆண்டவர் ஒரு மென்மையான உயிர்த்தெழுதலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ பலி என்பது என்ன? பலி என்பது ஆராதனைக்கு சமானம். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தை இன்னைக்கு கண்ணை மூடி வச்சிருக்கிற ஒரு விஷயம் அதுதான். ஒர்ஷிப்புங்கிறான், ஒர்ஷிப் லீடருங்கிறான், அப்புறம் கையை ஆட்டு, காலை ஆட்டு, கர்ச்சி பாட்டு. அது தப்பு கிடையாது, நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணலை. அது நான் சொல்லி நீங்கள் செய்யக்கூடாது. மிலிட்ரி மாஸ்டர் மாதிரி நீயா செய்யணும். உனக்குள்ளே when you feel the goodness and the gratitude of God, தேவனுடைய நன்மையையும் நன்றி அறிதலையும் நீ ஆழமாய் உணர்ந்தனா உன்னை நான் டிக்டேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, உன்னை கைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீ என்ன செய்யணுங்கிறது நீயே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவ?
செய்ய ஆரம்பிச்சிட. பக்கத்தில் யார் பார்க்குறா? அதான் ஒரு பாஸ்டர் அழகாக சொல்லுவார், அன்னைக்கு வரும்போது காசு பணம் இல்லாத காலத்தில் ஜோம் பண்ணுறான்னு அப்படி கையெல்லாம் நல்லா தூக்கி இப்படி இப்படி பண்ணுவான். கொஞ்சம் படித்து கிடிச்சு சோக்காளி ஆனதுக்கப்புறம் கை இதுக்கு மேலே ஏறாது. என்னென்னா இப்போ அவருக்கு ப்ரிஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடுது. என்னை யாராவது பார்த்துருவாங்களோ, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ. தாவீது ஆடு மெய்ப்பனாக இருக்கும்போது ஆடுறது வேற. அது உலகத்துக்கும் புரியுது, எல்லாருக்கும் புரியுது, எல்லாருக்கும் புரியுது. ஆனால் ராஜாவானதுக்கப்புறம் ஆடணும் ஒரு ஆட்டம். அதுக்கு என்ன தேவைங்க? ஒரு தைரியம் தேவை, ஒரு தைரியம் தேவை. ரெண்டாவது, அதை செய்கிறதற்கான இருதயம் நமக்கு வேணும். அவனை கல்யாணம் பண்ணின மீகாள் மேல இருந்து பார்த்துட்டு தாவீதினுடைய நடனத்தை தன் உள்ளத்தில் என்ன செய்தாள்? அவமதித்தாள். She disrespected the honor and the thanksgiving what David given to the Lord. தேவனுக்காக அவன் கொடுத்த அந்த நன்றி எறிதலை அவன் எப்படி பார்க்குறான்னா, அது ஒரு கேவலமாக பார்க்குறான். அது அவளுக்கு என்ன வேணா ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அவள் உள்ளத்தில் தான் அவமதித்தா. தேவன் உள்ளத்தை காண்கிற ஆண்டவர். கர்த்தருடைய கற்பத்தை என்ன செஞ்சார்? அடைத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தில் நம்மளை பலியாக ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவருடைய மேன்மையை உணரும்போது, இப்போ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, திடீர்னு உங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்துட்டீங்க, அப்பான்னு கத்திட்டு ஓடுவீங்களா, இல்லை அந்த ஆள் வந்துட்டான் அப்படின்னு பதுங்குவீங்களா? அப்படியும் இருக்கிறான் சில பேர். அதான் சொல்லுவாங்களே, அப்பனுக்கு பவுஸ் வந்தால் அத்தராத்தில் கொடை பிடிப்பான்னு. அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கிறானுங்க. தன் தகப்பனே யாருன்னு அடையாளம் காட்டிக்கொள்ளாதவன், அம்மாவே யாருன்னு சொல்லாதவன், இவன் என்னமோ வானத்திலேருந்து குதிக்கும் போதே என்னமோ பெரிய சூப்பர் டூப்பராக வந்தது மாதிரி இவனுக்கு நினப்பு. அந்த மாதிரி அவமரியாதை செய்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நன்றி கெட்ட ஜென்மங்கள். பிறந்த போதே கள்ளிப்பாலை வாயில் ஒரு நாக்கில் 2 தடவை தடவி விட்டு தான் நாய் செத்து போயிருக்குது என்றைக்கோ. அதுக்கு ஜீவனை கொடுத்து அதை வாழ வச்சு, இவங்களுக்கு சோறு கஞ்சி இருக்குதோ இல்லையோ, ஊரெல்லாம் போய் சுள்ளியும் இதையும் பொறுக்கி பேப்பரெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சு, அதுங்களுக்கு இருக்குதோ இல்லையா, அந்த அம்மா கஞ்சி தண்ணியை குடிக்கும், சுடு தண்ணியை குடிச்சிக்கிறோம். இவனுக்கு எங்கேயாவது போய் ஒரு 1/4 லிட்டர் பாலை வாங்கிட்டு வந்து குழந்தை அழுகுதேன்னு சொல்லி கொடுத்து உயிரை காப்பாற்றி விட்டா, இன்னைக்கு தன் தகப்பனையும் தாயையும் இவர்கள் தான் என்னுடைய தகப்பன் தாய் என்று அடையாளப்படுத்துகிறதுக்கு இவனுக்கு கௌரவ குறைச்சல். இவனுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறது அவரால் நிற்கிறோம். அப்போ அவருக்கு நன்றி எறிதல்னு வரும்போது வெக்கமாதி கிக்கமாதி எங்கே இருந்தாலும் சரி, அம்மா இங்கே நேராக பார்த்துட்டிங்கன்னா நேராக பார்த்துட்டு பிரைஸ் லார்ட் அப்படின்வான். வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்களேன், பிரைஸ் லார்ட் அப்படின்வான். என்னன்னா பிரைஸ் லார்ட் சொன்னால் பக்கத்தில் இருக்க பார்த்துருவானா. இதுக்கு எதுக்கு வெக்கம்? அப்போ நீ நானும் ஒருத்தர் சந்திக்கும் போது எதுக்கு பிரைஸ் லார்ட் சொல்கிறோம்? உசுரோட நீ நானும் ஒருத்தர் பார்க்கறதுக்கு தேவன் என்ன கொடுத்துருக்காரு? கிருபை கொடுத்துருக்காரு. அல்லேலியா தோத்திரம். அப்போ இது நீங்கள் என்ன எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாருங்க? பார்க்குறாரு. இதை விட இன்னொருத்தர் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பார்த்த உடனே ஒளிஞ்சிக்கிடுவான் உள்ளே போய். அதில் இன்னொரு கூத்து என்னன்னா, இதில் எது நம்ம கண்ணில் படக்கூடாதோ அது கரெக்டாக பட்டுரும். அப்போது ஒரு சாதாரண சக மனுஷனோட ஒரு ஊழியக்காரனோட இவன் இந்த மாதிரி ஒரு வேவ் லென்த்தில் இருந்தான்னா, இவன் ஆண்டவர்கிட்ட எப்படி இருப்பான் பாருங்க. காரணம் என்னன்னா, இவனுக்குள்ள அந்த தான் என்கிற அந்த சுயம் தலை தூக்கி இருக்கிறதுனால தான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள், எவ்வளோ விஷயத்தை இழந்தவர்கள்,
இழந்த காரியம் இழப்பு அல்ல, அந்த இழப்புக்கு பின்னால் பெரிய லாபத்தை தேவன் அவர்களுக்காக வைத்திருந்தார். If I count something is loss, it means I am going to have something great gain. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், எனக்கு சமூக ரீதியாக சமூக அந்தஸ்தின் அடிப்படையிலே எனக்கு நிறைய விஷயங்கள் லாபமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த எல்லா லாபத்தையும் என்னன்னு விட்டுட்டேன். ஏனென்றால் இதை விட கிறிஸ்துவை அறிகிற அறிவு எவ்வளவு மேன்மையானது என்பதை புரிந்து கொண்டேன். அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அந்த சுயத்துக்கான மரித்த ஒரு நிலை நமக்கு வேணும். கொலேசியர் 3:5 அப்போஸ்தலன் எழுதுகிறார், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற, என்ன பண்ணுகிற? பூமியில் உண்டு பண்ணுகிற எது? உங்கள் அவயவங்கள். இவைகளை என்ன செய்து போடுங்கள்? அழித்து போடு. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல், பாவிகள் மேல் அல்ல, பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும். அப்போ இதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் ரோமர் 12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், பரிசுத்தமும் என்று சொன்னால் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட சரீரமாய், தேவனுக்கு பிரியமான என்ன பலி? செத்த பலி அல்ல, என்ன பலி? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். செத்த பலியை முதல்ல அது பலியே கிடையாது. இப்போ ஒரு உயிரோடு இருக்கிற கோழியை கொண்டு போய் நேராக பிரியாணி தேக்ஸால போட்டால் என்ன ஆகும்? அது முடிஞ்ச அளவுக்கு கத்தி கூப்பாடு போட்டு உன் கையை விட்டு எகிறதான் ட்ரை பண்ணும். ஆனால் கழுத்தில் குறை வழியில் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீ சட்டியில் போட்டாலும் சரி, அதை நெருப்பில் போட்டாலும் சரி, அது ஒன்றுமே தெரியாது. நான் செத்ததுக்கப்புறம் ஆண்டவருக்காக வாழ போகிறேன் அப்படின்னா, அதை போல் பைத்தியகாரத்தெல்லாம் உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ இருக்கும்போது என்ன செய்ய போகிற ஆண்டவருக்காக? அப்போ இந்த சரீரம் எதற்காக ஆண்டவர் கொடுத்தது? இது தேவன் தங்கி இருக்கிற ஆலயம் அல்லவா? இந்த ஆலயத்துக்குள்ளே தேவனுக்கு ஒரு ஒரு சேவை நடக்க வேண்டும் அல்லவா? அவருக்கு ஒரு ஆராதனை என்ன செய்ய வேண்டும் அல்லவா? நடக்க வேண்டும் அல்லவா? இது ஆலயம். இது ஆலயம் கிடையாது. இது நமக்கு ஒரு உட்காந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஒரு பில்டிங் நமக்கு தேவை, குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் தேவை, சமைக்கிறதுக்கு ஒரு கிச்சன் தேவை, உட்காந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஹால் தேவை. அதனால் இதுக்காக கட்டி வச்சுருக்குது. ஆனால் உண்மையில் கர்த்தர் இங்கேயே வாசம் பண்ணுறாரு. கர்த்தர் தெய்வம் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். அப்போ அவர் வாசம் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும்? அப்போது உன்னோட அவருடைய பிரசன்னம் கூடயே வருது. ஒரு ஜிபிஎஸ் மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே வருது. நீ நினைக்கிற அவர் யாருமே இல்லைன்னு. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறதுனா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் யாருக்கு பிரியமான? தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய என்ன ஆராதனை? ஆமாம், முதல்ல இந்த ஆராதனையை நீங்கள் பண்ணிட்டு, உனக்கு கோட் இருக்குது, சூட் இருக்குது, நல்ல அருமையான ஷூ இருக்குது, சாக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, குளிக்கலையே இன்னும், அதான பேஸு. அடிப்படையே சரியில்லையே ராஜா, அதை முதல்ல சரி பண்ணு. சில பேர் அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு சென்ட் அடிச்சுட்டு வந்துடுவான். அது ரொம்ப நாளைக்கு ஆகாது ராஜா. ஏற்கனவே உன் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, அதில் இந்த சென்ட்டும் அதுவும் ஒன்றா சேர்ந்ததுன்னு வைங்களேன், கடிக்க வர்ற கொசு கூட வராது. அது கடித்து நமக்கு டெங்கு மலேரியா வராது, அது செத்துரும். யோசிங்க ஐயா, சிரிக்கிறீங்க. அப்போ தேவன் நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தை
ஏன் அநேகரால் பரிசுத்தமாக கையாள முடியலன்னா, இந்த சரீரம் தான் இஷ்டத்துக்கு ஆடணும்னு நினைக்குது. அதுக்குள்ளே நம்முடைய சுயன்னு ஒன்று உள்ளே உட்காந்துருக்குது. இது ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீங்கள் தீனி போட்டிங்கன்னு வைங்களேன், நரகத்துக்கு தான் இந்த சரீரம் போகுமா ஒழிய நித்திய ஜீவனுக்குன்னு போகாது இது. அப்போ இந்த சரீரம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம், இது தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறது. இது தேவனால் மீட்கப்படும் நாளுக்கு என்று பரிசுத்தாவினால் இது என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் சீல்டு பை த ஹோலி கோஸ்ட். அப்போ இதை எப்படி கையாளணும்? அப்போ வேதவசனம் மேலும் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த பிரபஞ்சத்தை உலகம் என்னன்னு சொல்லுதுங்க? இட்ஸ் நாட் a ரியாலிட்டி, இட்ஸ் a வேஷம். இது இன்னைக்கு உலகத்தில் நடிகர்களுக்கு இருக்கிற கவர்ச்சி யாருக்கு இல்லைங்க? யாருக்கு இருக்க மாட்டேங்குது? நிஜமா வாழ்றவங்களுக்கு இல்லையே. ஒரு பொது இடத்துல, ஒரு விமான நிலையத்தில், ஒரு இடத்துல ஒரு நடிகர் வந்துட்டான்னா எல்லாம் பிச்சைக்கார மாதிரி ஓடுறான். அவனுங்க அடிச்சு புரண்டுக்கிட்டு என்ன தான் இருக்குதே தெரியல. அவன் அந்த லைட்டுக்கு ஒன்று உன் கண்ணுக்கு முன்னாடி தன்னை அப்படியே கலராக காட்டணும்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ போட்டுட்டு அவன் 1 மணி நேரம் மேக்கப் ரூமில் உட்காந்துட்டு வந்திருக்கிறான். ஒரு அம்மாம் சோப்பை கொடுத்து மூஞ்சை கழுவிட்டு வந்து பார்க்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அப்போ தான் உனக்கு புரியும் நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறோன்னு. ஓடுது ஜனம். அந்த நடிப்பையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு பெரிய கவர்ச்சி இருக்குது இந்த உலகத்தில். அதுலேயும் ஒரே தரம் நடிக்க தெரியாது. டேக் 1, டேக் 2, டேக் 3, டேக் 4, டேக் 5. மேலே ஏறுற வரைக்கும் தான் ஹீரோ ஏறுவார். கீழே குதிக்கும் போது டூப்பு குதிக்கும். இதையும் என்னம்மா குதிச்சிட்டாரியா? எங்கே குதிச்சார் அவர்? டூப்பு தான் குதிச்சிச்சு. அது டூப்பு குதிச்சு கீழே வந்து உழுகிற டைம் இந்த இவன் மூஞ்சை காட்டுவாங்க. நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்போ உலகத்தினுடைய அடிப்படை புத்தியை எப்படி இருக்குதுன்னா, நிஜமாய் வாழ்கிறவர்கள் மீது இருக்கிற கவர்ச்சியை விட நடிக்கிறவர்கள் மீது தான் என்ன இருக்குதுங்க. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நடிப்பு அல்ல. த கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அன் ஆக்டிங், இட்ஸ் அ ரியாலிட்டி. இது கிறிஸ்துவுக்கான ஒரு நிலையில வாழ்கிற. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த உலகம் எதுக்குள்ள இருக்குது? இந்த உலகம் ஒரு பிரபஞ்சமானது எதுக்குள்ள இருக்குது? வேஷத்துக்குள்ள இருக்குது. ஆண்டவர் ஒரு நாள் எல்லா வேஷத்தையும் கலைச்சிருவார். ஆனால் கர்த்தர் நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறாருன்னா, அவருடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னது என்பதை கரெக்டாக பகுத்தறியணும். அப்போ அந்த பகுத்தறிவு எதன் மூலமாக கிடைக்கும்? சில பேருக்கு காய்கறி கடைக்கு போனால் கூட பகுத்தறிவு இருக்காது. இருக்கிற சொத்தையெல்லாம் வாங்கிட்டு வருவான். அவன் உள்ளே வரும்போதே பார்ப்பான், அம்மா வர்றாங்களா, ஐயா வர்றாரான்னு பார்ப்பான். ஐயா வந்தானாலே யோசித்துருவான், இன்றைக்கி சொத்தை காய மொத்த இவன் தலையில் கட்டிடுவோம்னு. வீட்டில் போய் திட்டுவாங்கட்டு விட்டுருவான். அவன் சில ஐயாமாருங்களுக்குன்னே சொத்தை காயை எடுத்து வச்சுருப்பான். ஏன்னா அது மாதிரி வந்து பக்குவம் பார்த்து வாங்க தெரியாத ஆட்கள் யாருன்றது யாருக்கு தெரியும்? ஏன்னா மாமூலாக வந்து போகிறதுனால ஒரு 1/4 கிலோவில் எப்படி ஒரு 4 காயை எடுத்து தள்ளி போட்டுருவான். ஆனால் வீட்டு பொம்பளை மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றையாக எடுத்து இந்த மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி ஒவ்வொன்றையும் அமுக்கி பார்க்கும். அவனுக்காக கோபமாக வரும். அங்கே யாரு கல்லால் உட்காந்துருக்கிறான், அது விற்கிற பொருளை போட்டு இந்த பொம்பளை அமுக்கி பார்க்குது அப்படின்னு. அவளுக்கு என்னன்னா, நம்ம கொடுக்குற காசுக்கு என்னத்தை வாங்கிட்டு வரணும்? நல்ல பொருளை வாங்கிட்டு வரணும். அப்போ இதுக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலைக்கான ஒரு பகுத்தறிவு எங்கே இருக்குது? ஒருத்தன் ஒன்று ரைட்டுங்கிறான், இன்னொருத்தன் ஒன்று தப்புங்கிறான். ஒருத்தன் தப்புன்றதை இன்னொருத்தன் ரைட்டுங்கிறான், இன்னொருத்தன் ரைட்டுன்னு சொல்கிறத இன்னொருத்தன் தப்புங்கிறான். அப்போ ஜனங்களுக்கு என்ன இல்லாமல் போச்சு? பகுத்தறிவே இல்லை. அப்போ இன்றைக்கு உலகம் பேசுகிற பகுத்தறிவு வேறு, ஆனால் வேதம் பேசுகிற பகுத்தறிவு வேறு. இந்த பகுத்தறிவை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா,
வேஷத்துக்கும் நிஜத்துக்கும், உண்மைக்கும் போலிக்கும், ஒளிக்கும் இருளுக்கும், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும், கருப்புக்கும் வெள்ளைக்கும், நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாய் காட்டக்கூடிய ஒரு பகுத்தறிவின் ஆற்றல் தேவனுடைய வசனத்தின் வல்லமைக்கு உண்டு. அதனால தான் வேத வசனம் சொல், உங்கள் மனம் எதனாகிறதுனாலே எப்போ புதிதாகும்? இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து 2 பேர் இருக்கான், செய்தியை கேட்டுட்டு போயிட்டு இன்னையிலேருந்து நான் ஏதோ அப்பப்போ தெரியாமல் குடிச்சு போடுறேன், இதோட நிறுத்திவிட போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ராத்திரி நல்லாயிருக்கும், இன்றைக்கி அருமையான பிரசங்கங்க, நாளையிலேருந்து ஒரு ஆஃபாக இருக்கிறத ஃபுல்லாக அடிக்க போகிறேன் அப்படிங்கிறான்னு வைங்க. இவனை என்ன பண்ணலாம்? இவனுக்குள்ளே என்னவே வரலை, முதல்ல மறுரூபமே வரலை. அப்போது மறு ரூபம் என்பது எங்கே வரணுங்க? உள்ளே வரணும். அப்போது இந்த உள்ளான மனுஷனுக்கு பழைய ரூபம்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கா இல்லையா? என்ன ரூபம் அது? சண்டைக்கார ரூபம், கோவக்கார ரூபம், பிச்சி பராண்டுற ரூபம், பொறாமையின் ரூபம், எரிச்சலின் ரூபம், அடுத்தவனை பழிக்கு பழி வாங்குகிற ரூபம், தேவையில்லாததெல்லாம் செய்கிற ரூபம், கண்டது கழுதி வாயை திறந்தா கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிற ரூபம், இதெல்லாம் இருக்குது. அந்த ரூபத்தை பற்றி ஒரு ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு A4 ஷீட்டில் முடிச்சுட்டு அண்ணன் இன்னொரு பேப்பர் கொடுங்கன்னு கேட்பீங்க. ஏன்னா அதுக்கு வந்து முடிவே கிடையாது. அது பழைய ரூபம். ஆனால் புது ரூபம் வேற. அது என்ன ரூபம்னா கிறிஸ்துவின் பண்பு, கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவுக்கேற்ற தன்மை, இதெல்லாம் வருது. அப்போ இந்த மாற்றம், இந்த டிரான்சிஷன் எங்கே நடக்குது? எதன் மூலமாக தான் நடக்கும்? உலகத்தான் வந்து ஒரு காலங்களில் வந்து பலவிதமான டிஸ்கிரிமினேஷன்ஸ் நாட்டுகளில் இருந்த காலங்களில் கொஞ்சம் படித்தவர்கள், பண்பாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க, மற்றவன் உன்னை ஏமாற்றி தலையில் ஏறி மிதிக்கக்கூடாதுன்னா நீ என்ன செய்ய ஆரம்பி? என்ன பண்ணு? படி, எஜுகேட் யுவர் செல்ஃப். உன்னுடைய வாழ்க்கையை அவன் தரத்துக்கு என்ன செய்ய ஆரம்பி? முயற்சிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி நிறைய பேர் நல்லா படித்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் நல்ல நல்ல நிலைகளில் இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க, குடும்பம், அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்குது. சிலருக்கு மாறவே என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கு வந்து இவன் எதையே பேசிகிட்டு இருப்பான்னா பழைய கதையே பேசிகிட்டு இருப்பான். இவன் வந்து சரி கிடையாது. இவன் பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சாயிடுச்சு? இருந்துச்சு. வாட்ஸ்அப்பான டைம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த நிலையிலேருந்து இன்றைக்கி மாறுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சின்ன பண்ணாக இருக்கும்போது இந்த அறிவொளி இயக்கம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அது இப்போல்லாம் இருக்குதானு தெரில. இந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் படித்த பையன்மாரெல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஒரு மரத்தடியில் கூப்பிட்டு வச்சு இந்த வயசான பாட்டிமார், தாத்தாமாரெலாம் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க. நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, கையெழுத்து போடுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பட்டு இட் இஸ் டூ லேட்டு பட் நாட் டூ லேட்டுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த தாத்தா பாட்டிலாம் கை நாட்டு வைக்கிற லெவலில் இருந்தது. இப்போது அட்லீஸ்ட் என்ன போடுற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஆமாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அந்த அறிவொளி இயக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது ராஜா, இந்த ஒரு அறிவொளி இருக்குது. என்ன ஆகலாம்? இந்த ஒளியை இந்த மண்பாண்டங்களில் நான் பெற்றிருக்கிறேங்கிறார். யாரை பற்றி? கிறிஸ்துவை அறிகிற அறிவை பற்றி சொல்கிறான். இது என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய எண்ணங்களின் ஓட்டத்தை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருது? மாற்றிடுது. எனக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, எனக்குள்ளே இருக்கிற அந்த நான் ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி நிலைமை, அப்போது கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே வரும்போது அவன் ஒரு தைரியசாலியாய், பலப்பட்டவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், என்னால் அதனால தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அதுக்காக போய் அடுத்த மூக்க உடைக்க கொடுறதை பற்றி பேசலை அவர். எல்லாவற்றையும் செய்ய முடியும்னா, எனக்குன்னு அழிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் என்னால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இது இந்த லெவலுக்கு நான் எப்போ வந்தேன்னா, அவருடைய வசனம் என்னை மறுரூபப்படுத்தியது. அப்போ தேவனுடைய வசனம், அவருடைய வசனத்தை குறித்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளை அறியாமல் ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்குதுங்க? கிரியேட் ஆரம்பிக்குது.
அப்போது நாம் கிறிஸ்துவை அறிக்கிற அறிவுக்கு முன்னால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் கடைகோடியில் சம்மந்தமே இல்லாத அட்ரஸ் இல்லாத இடத்துல இருக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு, ஒரு அறிமுகம் கிடச்சிருச்சு. இப்போ இந்த அட்ரஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இனி அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோங்க, நகர போகிறோம். சிலர் சொல்லுவான், நான் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட வந்தேன், கர்த்தர் இன்றைக்கி என்னை மேன்மையாக வச்சுருக்கிறான் ஒருத்தன் சொல்லலாம். இன்னொருத்தன் சொல்லலாம், அந்த இயேசுக்கிட்ட போய் என்ன ஆச்சு, ஒன்றுமே இல்லை, அப்படியே தாங்குது. அந்த அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் உன் மனம் இன்னும் என்ன ஆகலை, என்ன ஆகலை, புதிதாகலை. அப்போ இந்த தேவ வசனத்தினால் ஆக்கப்படுகிற புதிதாக்குதல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம போகிற போக்குக்கெல்லாம் வராது. அது நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஆமாம். அதாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மறுரூபத்துக்கு ஏதாவது ஒன்றை இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. இந்த வசனம் என்ன பண்ணால் அதை முதல்ல விட்டுறணும். அதாவது உங்களுடைய திங்கிங்கே டோட்டலாக கான்ட்ரவர்ஷியலாக வரும். அப்போ அந்த முரண்பட்ட ஒரு நிலை வரும்போது, இதை விட்டுட்டா இதை விட்டுட்டா இதை விட்டுட்டா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதை பிடிச்சிக்கிறதுனால தான் நான் வாழ்க்கையில் மறுரூபமாவேன், மேன்மை அடைவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது, முதல்ல விடுங்கிறார். அப்போது இந்த மறுரூபமாக்குதலுக்கு நாமளே சில ஐடியாஸ் வச்சுருப்போம். இப்படியெல்லாம் பண்ணா, இப்படியெல்லாம் பண்ணா, அப்படியெல்லாம் போனால், இப்படியெல்லாம் வந்தால், அது எதுவுமே ஒத்து வராது. தேவனுடைய வசனம் என்றைக்குமே நம்முடைய சுயமான எண்ணங்களுக்கு முற்றிலும் முரண்பட்டதாக இருக்கும். அப்போது ஆண்டவர் விடுன்னு சொல்கிற காரியத்தை விடணுன்றான். முதல்ல என்ன எது செத்துருக்கணும், நமக்குள்ள அந்த சுயம் செத்துருக்கணும். ஆமாம், ஆண்டவர் சொல்லிட்டால விட்டுற, அவ்வளோதான். ஆண்டவர் வேணான்ட்டார் போகல, ஆண்டவர் செய்ய வேணான்ட்டார் நான் செய்ய மாட்டேன் இனிமேல். இந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே யார் வருகிறானோ அவனுடைய ஜீவியத்தில் தான் இந்த வசனம் பலன் தரும். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன படலை. அப்போது மறுரூபமாகணுங்கிற எண்ணத்தில் சுயத்தை வெறுத்திருக்கிறவனுக்கு இந்த வசனம் பயன்படும், பிரயோஜனப்படும். வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, திருத்திக்கொள்ள, அமைத்துக்கொள்ள, செதுக்கிக்கொள்ள, செப்பனிட்டு கொள்ள, மாற்றிக்கொள்ள அதற்கான அந்த உந்துதல் அது கொடுத்துட்டே இருக்கும். பாருங்கள், அந்த விசுவாசம் இல்லைன்னும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, காலைல வேலை வெட்டி இல்லாமல் கூட்டு சூட்டியும் போட்டுங்கன்னு இருந்தாலும் பேசுகிறான், அதை ஒருத்தன் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமாக்கும், அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணுமாக்கும். அப்படின்னா நீ அப்படியே உட்காந்துருக்கணுமாக்கும். அப்போ பாவத்துக்காக மரித்த நிலை, அதில் ஒரு உயிர்த்தெழுதல். ரெண்டாவது, சுயத்துக்காக மரித்த நிலை இப்போ என்ன ஆகுது, மறுரூபமாகுது. இன்றைக்கி பிற மார்க்கத்தில் உள்ள சில தீவிர அமைப்புகள்லாம் நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவனுங்க என்னத்தையோ கொடுத்து என்ன பண்ணுறானுங்க, எல்லாரையும் என்னப்பா மாற்றுறாங்க, கிறிஸ்தவங்களாம் மாற்றுறாங்க. என்னத்தை மாற்ற முடியும், நம்ம அவ்வளோ நல்லவங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுய இன்னைக்கு என்ன செய்யணுங்க, சாக வேண்டும். சாகிற செத்துருச்சின்னு வைங்களேன், இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மறுரூபத்துக்கான ஆரம்பமே. அதுதான். மூன்றாவதாக, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது வசனம் விதமாய் சொல்கிறது, அவர் பகையை சிலுவையிலே கொன்று இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ இயேசுனுடைய சரீரத்தில் அவர் பறிக்கும் போது அவருடைய சரீரம் முழுவதும் காயம்தான். அந்த காயம் முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, கெச்சமனை தோட்டத்திலேயே இரத்தத்தின் பெருந்துளிகளாக வந்தது. அதுக்கப்புறம் முள்முடி சூட்டப்பட்டது, வாரினால் அவர் என்ன பண்ணப்பட்டார், அடிக்கப்பட்டார். கடைசியில் ஆணி வச்சு அடித்தாங்க. இது எல்லாமே அதாவது அவருடைய சரீரத்தை எப்படியெல்லாம் கொத்தி கொதற முடியுமோ கொதறிட்டானுங்க. அதில் ஒன்றுமே இல்லை. கடைசியில் போனாத போக்குக்கு அவர் செத்து போயிட்டாரான்னு செக் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணுறான் ஒருத்தன்,
ஈட்டியை வச்சு குத்துறான். ஈட்டி குத்தப்பட்ட அந்த ஓட்டையிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்து கடைசியில் அவர் ஜீவனை விட்டார். ஆனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு ரணமான ஒரு சரீரம் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுதலின் போது அந்த ஆணி அடிக்கப்பட்ட அந்த துவாரங்களின் அடையாளங்கள் தான் இருந்ததோ வழியே வேறு ஒன்றுமே அதில் இல்லை. அவள் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வருகிறதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பகைகள், வாழ்க்கையின் காயங்கள் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது அந்த காயங்களை ஆற்றுகிறவர் நம்முடைய தேவன். அதில் இன்றைக்கி நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 4:30 சொல்லுகிறார், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்ன முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை என்ன பண்ணாதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன செய்ய கடவுது, நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள். அப்போ நம்முடைய காயங்கள் ஆற்றப்படுகிறதற்கு ஒரே வழி என்ன வழிதான், மன்னிக்கிறது ஒன்று தான் வழி. அப்போ ஆண்டவர் சிலுவையில் மன்னிச்சிட்டாரா, இல்லை நீங்கள் இயேசுகிட்ட வந்ததுக்கப்புறம் மன்னிக்கப்பட்டீங்களா? சிலுவையில் எல்லாருடைய பாவத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாருங்க, மன்னிச்சிட்டார், முடிஞ்சு போச்சு, இட்ஸ் டன். ஆனால் அந்த மன்னிப்பை நம்ம பெற்று ஒப்புரவாகுதுன்னு ஒன்று இருக்குது. த ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் ரெண்டு இருக்குது, ரெண்டு நிலை இருக்குது. அப்போ மன்னிப்பு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? அப்போது ஒப்புரவாக்குதலுக்கான அடிப்படை என்னதுதான், மன்னிக்கிறது தான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ், நம்மளுடைய பங்கு என்ன? அப்போ இந்த பங்கு என்னன்னா, நான் என்ன யாருன்னு உணரணும். நான் ஒரு பாவி, நான் குற்றம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை கிருபையாய் மன்னியும் என்று தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தான் அந்த மன்னிப்புக்கான பலன் நம்மளை அடைகிறது. மன்னிப்பு முடிஞ்சிருச்சு, ஆனால் மன்னிப்பினால் உண்டாகிற பலன் நம்மளை அடையணும்னா நாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுங்க, போய் சரண்டர் ஆகணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில், இப்போ என்னுடைய வாழ்க்கை கேட்டிங்கன்னா, மன்னிச்சிட்டீங்கன்னா நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், எனக்கு யார் மேலேயும் கசப்புலாம் கிடையாது. சில நேரத்தெல்லாம் அட்டி வெட்டி 2 பொழந்தெல்லாம் போலலாம் வந்திருக்குது, எனக்கு கோவம்லாம் பயங்கரமாக வந்துடும் பாருங்க. ஏன்னா அந்தளவு நம்மளை ரொம்ப காயப்படுத்திடுவாங்க. அது எப்படிப்பட்ட நிலையில், விசுவாசிகள் நிலையில், ஊழியக்காரங்க நிலையில், குடும்ப நிலையில், எல்லா நிலையிலும் நான் ரொம்ப காயப்பட்ட அனுபவங்கள்லாம் உண்டு. அந்த நேரத்துலலாம் ஒரு மாதிரி வெறித்தனமாக வரும், என்னடா அவனுங்க இப்படி பண்ணுறானுங்களே, தூக்கி போட்டு சாத்தி இல்லாமன்ற அளவுக்குலாம் நமக்கு வரும். ஏன்னா அது மாதிரி நல்லா உடம்பு ஆண்டவர் கடவுள் கொடுத்துருக்குறாரா, தூக்கி போட்டு 2 மிதிச்சுன்னு வைங்களேன், மூச்சு பேச்சே இருக்காது அவனுக்கு. ஆனால் அது பண்ண முடியல பாருங்கள். அந்த நேரம் நமக்குள்ளே அந்த கோபம் இருந்தாலும் சூரியன் வர வர அஸ்தமிக்க அது என்ன பண்ணுதுங்க, தனியுது. அதுக்கு ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு பலன் தர்றாரு. இப்போ சில மனுஷரோடு இருந்த அந்த சில தகப்பார்ஸ் எல்லாம் அந்த கசப்பெல்லாம் வெளியில் போகிறதுக்கு நான் ஆண்டவரோட ரொம்ப என்ன பண்ண வேண்டியிருந்ததுங்க, போராட வேண்டியது. போராடினது போது கர்த்தர் அந்த கசப்பின் வேரை எடுத்து அந்த மன்னிக்கிறதுக்கான அந்த பக்குவத்தை கடவுளை எனக்கு கொடுத்துட்டதுனால அந்த பக்குவம் எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பழிவாங்கிற எண்ணம் என்னை விட்டு என்ன செஞ்சிச்சு, போச்சு. ஆனால் அதுக்காக நான் போய் அவனை கட்டி கொஞ்சி கொளாயிருவேன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அவன் இருக்கிற இடத்துல இருக்கட்டும், கர்த்தர் சித்தமான நேரத்தில் அவன் வருவான். அவன் சில பேருக்கு ரியலைசேஷனே இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, தாங்க செய்தது ரொம்ப கரெக்டுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே என்ன செஞ்சிருவான், போயிடுவான். பேசாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்யட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை. ஒன்று நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்னால் எப்படி இருக்கணுங்க, சுத்தமுள்ளதாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய். அப்போது தகப்பன் மன்னிக்க ஆயத்தமாக இருந்தான். ஆனால் இளையகுமாரனுடைய வேலை என்ன, அவன் பண்ணிக்கிட்டதான் தேடி போக மாட்டான், நீ தான் வீட்டுக்கு வரணும், நீ தேடி வா. உண்மையான மனமாற்றத்தோடு உணர்வோடு கூட அவரிடத்தில் வரும்போது உன்னை சேர்த்து கொள்ளுகிறதற்கான ஒரு வாய்ப்பு அவரிடத்தில் என்ன செய்துங்க, உனக்காக காத்திருக்கிறது.
அப்போ கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் மன்னிச்சிட்டாரு. அப்போ அவர் நம்மளை நமக்காக அவர் காத்திருக்கிறாரு. அவர் அவரிடத்துல வரும்போது, அவருடைய குறைகளை நம்ம அவரிடத்துல அறிக்கை செய்யும்போது, வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் எல்லா பாவத்தையும் அநியாயங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். அப்போ தேவனிடத்தில் நம்ம வரணும் பாருங்க. அப்போ இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்புகள், விரோதங்கள், வைராக்கியங்கள் எல்லாமே இன்றைக்கி நமக்குள்ளே இருந்து மாறணும் பாருங்க. அப்போ இந்த மாற்றம், இந்த ரெசரக்ஷன் எப்போ நடக்குன்னா, கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளே என்ன செய்யும்போது தான், தங்கும்போது. அதாவது we need a strength to forgiveன்னு சொல்லுவாங்க. நம்ம மன்னிக்கிறது கூட நமக்கு என்ன தேவைப்படுதுங்க? என்ன தேவைப்படுது? ஒரு பலன் தேவைப்படுது. கஷ்டம் வாழ்க்கையில் சில நேரங்களில் ரொம்ப கஷ்டம். சில குடும்பங்களில் தகப்பன்மார் நடந்து கொண்ட விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம். அது சின்னதில் தெரியாது, வளர்ந்து ஒரு மெச்சூர்ட் லெவலுக்கு வரும்போது பாவி இப்படிலாம் நம்மளை பண்ணானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவோம். சில தாயாரால் செய்யப்பட்ட காரியங்கள், பெற்றோரால் இணைந்து செய்யப்பட்ட காரியங்கள், பிள்ளைகளால் பெற்றோருக்கு ஏற்பட்ட காயங்கள், உறவினர்களால் ஏற்பட்ட காயங்கள், எப்படியோ ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு நிலையில் சில காயங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த காயங்களை ஆற்ற வல்லமை ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்குது. நீங்கள் அந்த மன்னிக்க வேண்டிய விஷயத்தை மன்னிச்சுட்டு பாருங்களேன், உங்கள் இருதயம் எப்படி ஆகிடுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக லெகுவாகிடும். ரொம்ப அதாவது எப்படி ஆகிடுவீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி தக்க மாதிரி ஆயிடுவீங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு நம்மளை முடியாமல் மல்லு கட்டுற மாதிரி என்ன செய்யுங்க ஒரு ஃபீலு நமக்குள்ளே வரும். அப்போது இந்த ஒரு நிலை வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன். அப்போ நாம் ஏன் மன்னிக்கணும்னா, யார் நம்மளை மன்னித்ததுனால? கிறிஸ்து நம்மை மன்னித்ததுனால. அப்போ வேதவசனம் சொல்லுங்க, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆனால் ஜபம் கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொன்னார்? நாங்கள் எங்கள் கடன்பட்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன். உண்மையிலே அது உண்மையா? சத்தியமாக அந்த ஜபத்தை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் படிக்கணும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நீர் எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் மன்னித்தது போல நாங்களும் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யணும்னா மாற்றி தான் படிக்கணும் அந்த வசனத்தை. அந்த வசனத்துக்கு முன்னால் இருக்கிறதும் கொஞ்சம் கரெக்டு தான், அதுக்கப்புறமும் பண்ணிடலாம். அந்த நடுவில் இருக்கிறதான் வில்லங்கமான வரி. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. என்ன அப்படி சொல்கிறீங்களே பாஸ்டர், அவனை நான் மன்னிக்கணும்னு சொன்னேன், அவனால் நான் எவ்வளோ நஷ்டமாயிட்டேனே. ஆயிட்டு போ. அந்த நஷ்டத்தை திருப்பி தர ஒருத்தரால் முடியாதா? அப்போ கிறிஸ்துவுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்ததுனால நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கோம். தேவனோடு இருக்கிற அந்த அன்பை இழந்து, சமாதானத்தை இழந்து, ஐக்கியத்தை இழந்து, நீங்கள் ஒரு 15 வருஷம் ஆண்டவரை விட்டு தூரமாக போய் ஒரு ஆட்டம் ஆடிட்டு வந்திருக்கீங்க. அந்த 15 வருஷத்தில் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட இழந்திருக்கிறீங்க. அப்போ அவ்வளவு காலத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தி இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளை வந்திருக்கான் அப்படின்னு ஏற்றுக்கிறார் இல்லையா? அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. அப்போ இன்றைக்கி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிற இந்த அழைப்பு இப்படிப்பட்டது தான். அப்போ தேவன் நம்மை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுங்க? மன்னிக்கணும். அப்போது இன்றைக்கி நம்முடைய ஜீவியத்தில் இந்த காயங்கள் மாற்றப்படுகிறதற்குள்ள ஒரு மாற்றமும் ஒரு மறுரூபமும் நமக்கு தேவை. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு பண்ணுகிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். கடைசியில் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிற அவருடைய உயிர்த்தெழுதலின் 4th டைமென்ஷன் என்னன்னா, இந்த சரீரத்தை தேவன் ஒரு நாள் என்ன பண்ண போகிறாருங்க? மீட்க போகிறார். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவ காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
1 கொரிந்தியர் 15:42 நீங்கள் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அப்போது இந்த சரீரம் அழிவுள்ளதாய், இந்த சரீரம் அழியாமை உள்ளதாய் எழுந்திருக்கணுன்னா இந்த முதல்ல இருக்க வேண்டிய இந்த மூணு உயிர்த்தெழுதல் என்ன செஞ்சுருக்கணுங்க? அடைஞ்சிருக்கணும். அதை அடையாமல் இருதயத்தில் கசப்போடும் விரோதத்தோடும் வைராக்கியத்தோடும் நம்முடைய சுயநலமான வாழ்வின் நிலையோடும் கூட நம்ம மரித்தவர்களாக இருப்போமானால் அப்படிப்பட்டவர்களுடைய சரீரம் ஒரு காலம் தேவனுடைய நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதல் அது என்ன செய்யாதுங்க? அடையாது. 2 உயிர்த்தெழுதல் இருக்குது. நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதல், நித்திய ஆக்கினைக்கான உயிர்த்தெழுதல். நம்மளை தேவன் எந்த உயிர்த்தெழுதலுக்கு அழைச்சிருக்கிறாருங்க? நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதலை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போது இந்த ப்ராசஸ் முதல்ல இங்கேயே என்ன செய்ய ஆரம்பிக்குதுங்க? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இப்போயே அது என்னத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க? மாற்றத்தை உண்டாக்கி. வேதம் சொல்லுகிறது, கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இது என்ன சரீரம்? ஆனால் எழுந்திருக்க போது எந்த சரீரம்? ஆவிக்குரிய சரீரம். மண்ணானவர் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் என்ன செய்வோம்? அணிந்திருப்போம். அப்போது இந்த காலவேளையிலே தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய உயிர்த்தெழுதலுடைய கடைசி பாகம் அதுதான். அதை குறித்து தான் அப்போஸ்தலன் இன்னொரு நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறான், உன் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரன்னு எழுதுகிறார். எது? அப்போ முதல்ல இந்த ஆத்தும மீட்பினுடைய ப்ராசஸ் இந்த 3 நிலைகளிலையும் பாவத்துக்கு மரித்து, சுயத்துக்கு மரித்து, மூன்றாவது நமக்கு விரோதமாய் பேசின மனிதர்களால் ஏற்பட்ட காயத்துக்கு மரித்த ஒரு நிலையின் மறுரூபம் இன்றைக்கு நமக்குள்ளே என்ன செய்யணுங்க? கடந்த நாளிலே கிரஹாம் ஸ்டைன்ஸ் ஒரிசா மாநிலத்தில் அவருடைய 2 பிள்ளைகளோடு கூட ஜீப்பில் ஒரு இந்து தீவிரவாத அமைப்பினால் கொளுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த செய்தி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது பல வருஷத்துக்கு முன்னால் ஒரிசாவில் நடந்து, அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த மிஷினரி, அவர் தொழில்நோயாளிகளுக்காக அவர் சேவை செய்யறதுக்காக வந்தார். அதோடு மிஷினரி பணியை செய்து அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினார். அப்போ அவர் செய்த அந்த சமூக சேவையின் நிமித்தமாய் ஒரிசாவில் அவருடைய கிளினிக் இருந்த அந்த மாவட்டம், அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டர், அவர் ஒரு தமிழ்காரர். அவர் ஒரு தமிழ்காரர். நான் அந்த வீடியோ கிளிப்பிங் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்த்துருக்கலாம். அப்போ அவர் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்க, நல்லா பேச பழக இருந்திருக்கிறார். அப்போது அவரோட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்ததுனால, இவர் சமூக சேவை செய்ததுனாலே கலெக்டர் என்கிற நிலையிலே அவர் அந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு நிறைய உதவிகள்லாம் அவரும் செஞ்சுருக்கிறார். அவரும் அந்த சமூகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த இறந்து போன அந்த செய்தியை கேள்விப்பட்ட போது அவர் தான் போய் அந்த பாடியெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி, ஏன்னா அது பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் இல்லையா, அது பெரிய காரியமாக மாறிடுன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த செய்ய வேண்டிய முறையான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அந்த மிஷினரினுடைய மனைவியையும் மகளையும் பார்க்குறதுக்காக அவர் போகும்போது இவராலேயே அழுக தாங்க முடியல, விம்மி அழுகுறாரு. அப்போது அந்த அம்மா சொல்லிச்சா, நீங்கள் ஏன் அழுகுறீங்க? ஆல்ரெடி ஃபர்கிவ் ஹிம். நான் அவரை ஏற்கனவே அந்த மனிதனை நான் என்ன செய்து விட்டேன். ஏங்க, கட்டின புருஷனையும் 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரிச்சிருக்கிறாங்க. அந்த முகத்தை பார்த்து அழுகிறதுக்கு கூட அந்த சரீரத்தில் ஒரு உருவமும் இல்லை, வடிவமும் இல்லை. அது அப்படியே கறிக்கட்டையாக இருக்குது. அந்த கலெக்டர் சொல்லும்போது சொல்லார், நான் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய உருவமாக இருந்ததுனால அது அவருன்னு அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. அந்த 2 பிள்ளைகளில் யார் எந்த பையன்றதை என்னால் அடையாளம் கண்டு முடியல. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டில் இருந்தாங்க. உடனடியாக ஒரு பாக்ஸ் செஞ்சு வச்சு அந்த கருகி போன அந்த எலும்பு கூட அப்படியே தூக்கி வச்சு நாங்கள் ஆணி அடித்து கொடுத்துட்டோம். வேறு ஒன்றுமே செய்ய முடியல. அதில் பார்த்து அழுகிறதுக்கோ ஒன்றும் பண்ணுறதுக்கோ அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ நான் ஒரு மாவட்ட கலெக்டராக நானும் மனுஷன் தானே, என்னால் அந்த துக்கம் தாங்க முடியாமல் அழுகும்போது அந்த தாயார் சொன்ன வார்த்தை, நான் அவர்களை மன்னித்து விட்டேன் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார். அவர் ஒரு இந்து மனுஷன்தான். அவர் தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஐஏஎஸ் முடிச்சுட்டு அங்கே போய் அவர் வேலை செய்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அவர் கிறிஸ்துவனுடைய அந்த பண்பு அவங்கக்கிட்ட நான் பார்த்தேங்கிறாரு. இதுதான் கிறிஸ்துவை அது வரைக்கும் அவங்க செய்த மிஷினரி ஊழியத்தினுடைய உச்சமான ஒரு நிலைமை எதுனா, அந்த அம்மா வாயிலிருந்து வந்த அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான்.
அந்த ஸ்டேட்மெண்ட்டை கலெக்டர் முன்னாடி மாத்திரமல்ல, அது நீதிமன்றத்தில் வழக்காக போகும்போது நீதிபதிக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுங்கள், நான் ஏற்கனவே அவர்களை நான் மன்னித்து விட்டேன். இதுதான் சுவிசேஷத்தின் மேன்மை. இந்த காலவேளையில் நமக்குள்ள இந்த மாற்றம் இல்லைன்னா, அந்த இருதயத்துக்குள்ள கசப்பை விரோதத்தை வச்சுக்கிட்டு அன்பில் நீ பூர்ணப்படலைன்னா நீ சொல்கிற இன்ச்சு கூட எகிற முடியாது உயிர் தெழுதல். யூ வில் பி ட்ராப்ட் அவுட். அப்போ இந்த நாளின் கால வேளையில் நமக்குள்ளே ஒரு மாற்றம் தேவை. அப்போ இந்த உயிர்த்தெழுதலின் நிலையை நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் இன்றைக்கி நம்ம அடையாமல் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு மாதிரி இருப்போமானா, இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற கடைசி தருணம். இந்த தருணத்தில் நம்ம ஆண்டவரே என்னை நீர் மாற்றும்பா, நான் பாவத்தில் இன்னும் சில விஷயங்களில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீர் அந்த பாவத்துக்கு மறித்த ஒரு நிலை எனக்கு தாங்க. இன்னும் எனக்குள்ள அந்த சுயம் ரொம்ப கடந்துக்கிட்டு ஆட்டம் போடுது ஆண்டவரே, இந்த சுயத்திலிருந்து நான் விடுதலை பெற்று உங்களுடைய சித்தத்தை செய்கிற மனிதனாக என்ன மாற்ற ஆண்டவரே. இருதயத்தின் கசப்பிலிருந்து, அந்த விரோதங்களிலிருந்து, வைராக்கியங்களிலிருந்து என்னை மாற்றி ரணமாய் இருந்த உங்களுடைய காயம் 3 நாளில் தழும்பானது போல அவைகளெல்லாம் தழும்புகளாக்கப்படட்டும். தழும்பு இருக்கணும். ஏன்னா சில நேரங்கள் அது நமக்கு சில விஷயத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது இருக்கணும். திங்ஸ் ஷுட் பி இன் மெமரி, பட் இட் ஷுட் நாட் பி இன் ஹேட்ரட்னஸ். அது நினைவில் இருக்கணும். அவளை நினைவாக தான் இருக்க வேண்டிய ஒழிய இருதயத்தின் பகையாகவும் விரோதமாக இருக்க முடியாது. சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஏற்பட்ட சில காரியங்களில் நம்மளுடைய பெற்றோர், அப்பா அம்மா, இந்த ஆள் என்ன ஆட்டம் ஓட்டம் அப்படின்னு பல்ல கடிக்கிற மாதிரி வருது. இவங்களாம் இப்படிலாம் நம்மளை ஆட்டம் போட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறதை என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளில் என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாளில் நான் மேன்மையான உயிர்த்தெழுதல் என்ன செய்ய போகிறேன், அடைய போகிறேன். அப்போ இந்த கால வேளையில் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆர் யூ ரெடி ஃபார் த கிரேட் ரிசரக்ஷன்? உங்களை வேலை ஸ்தலத்தில், பணி செய்கிற இடத்துல, நீங்கள் குடியிருக்கிற சமூகத்தில், குடும்ப உறவினர்களால் ஏதோ ஒரு விஷயத்தில் காயப்பட்டிருக்கலாம். சுயம் இன்னும் சாகாமல் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். பாவத்தினுடைய விளைவு இன்னும் உங்களுக்குள்ளே சில தாக்கங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் பரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிற அந்த மேன்மையான புறம்பான உயிர்த்தெழுதலை சரீரத்தின் மூலம் அடைகிறதற்கு என்பதாய் இந்த உயிர்த்தெழுதலை நாம் பங்கடைய கர்த்தர் நமக்கு இந்த கால வேளையில் கிருபை அருளுவாராக. நம்ம எல்லாரும் இந்த கால வேளையில் எழும்பி பாடலை பாடி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். உன்னுடைய உள்ளாடும் மனுஷனில் ஒரு உயிர்த்தெழுதல் இந்த கால வேளையில் இருக்கிறதா? இல்லை நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாயா? சுயத்துக்கு மறியாவிட்டால் நீ இன்னும் செத்தவன். பாவத்துக்கு மறியாவிட்டால் இன்னும் நீ செத்தவன். பகைக்கும் விரோதத்துக்கும் நீ சாகாவிட்டால் இன்னும் நீ செத்தவன். இந்த காலவேளையில் உனக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் கட்டளையிட்டு உன்னை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த காலவேளையில் இந்த மறுரூபத்தை அடைய விரும்புகிறீர்களோ உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய. I am still battling with some sin, Lord. I am still battling with the selfishness, Lord. I am still battling with the hatredness and bitterness, Lord. Help me, Jesus. எனக்கு உதவி செய்யும் என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் இருதயத்தின் காரியங்களை பார்க்கிற தேவன் உங்களுக்கு நிச்சயம் பலனை கொடுப்பார். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, இவளிலிருந்து நான் மறுரூபப்படுத்தப்பட, மாற்றம் அடைய, என்னை நான் திருத்திக் கொள்ள, என்னை சரிப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய surrender yourself to the word of God. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, இந்த காலவெளியில் நீர் எங்களை பலப்படுத்தும் ஐயா. என்னுடைய உள்ளான ஆத்மாவில் இந்த ஒரு மறுரூபத்தை நீர் கட்டளையிடுங்க தாவே. இவற்றை அடைந்து கொள்ள முடியாதபடி எங்களோடு போராடுகிற எல்லா பாவத்தின் இச்சைகள், சுயத்தின் எண்ணங்கள், எல்லா பகையின் விரோதத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து நிர்மலமாக்குகிறோங்க தாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள பிதாவே, நம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் திருநாமத்தில் வருகிறோம். இந்த கால வேளையில் நீர் தந்த நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நன்றி.
உம்முடைய சமூகத்தில் எங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். எங்களை நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதியும், எங்களை நீர் பலப்படுத்தும், எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து நீர் எங்களை வழி நடத்தும். இந்த கால வேளையில் எங்கள் ஆத்துமாவுக்கு நீர் அனுப்பி தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு எங்களை நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். எங்கள் எல்லாரையும் நீர் மறுரூபப்படுத்தும் ஐயா. அந்த புறம்பான மனுஷனில் அடைகிற உயிர்த்தெழுதல் அடையும் முன்பாக எங்களுடைய உள்ளான மனுஷனில் பாவத்துக்கும் சுயத்துக்கும் பகைக்கும் உள்ள நிலையில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும்படி அருள் புரியும். உம்முடைய பலன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவர். இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையும் சமாதானம் எங்களோடு கூட இருப்பதாக. வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஜனத்திற்கு வேண்டிய கிருபை நன்மை நீர் அருளும். வியாதிகளோடு பலவீனத்தோடு யார் யார் வந்திருக்கிறார்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த கால வேளையில் தொடுவீராக. உம்முடைய சுகபாக்கும் கருமுடைய பிள்ளைகளை தொடட்டும் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை தந்து நீர் வழி நடத்தும். நம்முடைய கிருபையின் கருத்துக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லா கடமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.